2035 வரை ஷி ஜின்பிங் சீன அதிபர், சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புதல். இந்தியாவின் தாக்குதல் அச்சத்தால் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டார். படகு தீப்பிடித்து கடலில் மூழ்கியதில் 150 குடியேற்றவாசிகள் பலி. பிரான்சில் தேவாலயத்தில் புகுந்து பயங்கரவாதி நடத்திய கத்திக்குத்து. சவுதி அரேபியாவில் பிரான்ஸ் தூதரகத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல். 2035 வரை ஷி ஜின்பிங் சீன அதிபர், சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புதல். தற்போதைய சீன அதிபர் ஷி ஜின்பிங் வயது 67, மேலும் 15 ஆண்டுகள், அதாவது 2035 வரை அதிபர் பதவியில் தொடர்வதற்கு அந்த நாட்டில் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புதல் அளித்தது. சீனாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெற்று வருகின்றது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆண்டு மாநாடு பெய்ஜிங்கில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் 198 மத்திய குழு உறுப்பினர்கள், 166 மாற்று உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு சார்பில் மத்திய குழு உறுப்பினர்கள் அதிபர் ஷி ஜின்பிங்கின் செயல்பாடுகளை மதிப்பிட்டனர். தொடர்ந்து அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஷி ஜின்பிங் சீனாவின் அதிபராக பதவி வகிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் 14வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர் சந்தையை மேம்படுத்தி பொருளாதாரத்தை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செலுத்துவதற்கான திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏற்றுமதியை அதிகம் நம்பியிருக்காமல் உள்நாட்டு நுகர்வு மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு 5ஆண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது சீன அதிபர் ஷி ஜின்பிங் முன்வைத்த முக்கிய யோசனை என்று தெரிய வந்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர் மா சேதுங்கிற்கு பிறகு கட்சியின் அதிகாரம் மிக்க தலைவராக ஷி ஜின்பிங் இப்போது வளர்ந்துள்ளார். அதிபர் பதவி தவிர கட்சியின் பொதுச் செயலர் பதவி, இராணுவத்தின் தலைமை பதவி ஆகியவற்றையும் அவரே வைத்துள்ளார். ஆயுள் முழுவதும் அவர்தான் இப்பதவிகளில் இருப்பார் என்று தெரிகின்றது. ஏனெனில் இப்போது வழங்கப்பட்டுள்ள 15 ஆண்டுகள் முடியும் போது அவருக்கு 82 வயதாகும். அதற்கு முன்னதாகவே அவருக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு சீன அதிபராக பொறுப்பேற்ற ஷி ஜின்பிங்கின் 2வது பதவிக்காலம் வரும் 2022இல் முடிவடைய இருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் 15 ஆண்டுகளுக்கு பதவியில் தொடரும் வாய்ப்பை அவர் பெற்றுள்ளார். இந்தியாவின் தாக்குதல் அச்சத்தால் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டார். இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தின் காரணமாகவே விமானப்படை வீரர் அபிநந்தனை பாகிஸ்தான் அரசு விடுவித்ததாக அந்நாட்டு எதிர்க்கட்சியின் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்திய தாக்குதலில் 40 CRPF படையினர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து பாலகோட் பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தின. அதையடுத்து இரு நாட்டு போர் விமானங்களுக்கிடையே தாக்குதல் நடந்தது. அப்போது பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் வர்தமான் சுட்டு வீழ்த்தினார். அதேவேளையில் அபிநந்தனின் போர் விமானத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் காயமடைந்த அபிநந்தன் பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்தார். எனினும் அபிநந்தனை இந்தியாவிடம் ஒப்படைப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. கடந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இத்தகைய சூழலில் பாகிஸ்தானின் முஸ்லிம் லீக் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான ஜர்தார் அயாஸ் சாதிக் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகையில், அபிநந்தனை உடனடியாக விடுவிக்கவில்லை என்றால் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேசி பிரதமர் இம்ரான் கானிடம் தெரிவித்தார். அதற்கு அஞ்சியே அபிநந்தன் விடுவிக்கப்பட்டார் என குறிப்பிட்டார். படகு தீப்பிடித்து கடலில் மூழ்கியதில் 150 குடியேற்றவாசிகள் பலி. செனக்கல் கடற்பகுதியில் அகதிகள் குடியேற்றவாசிகளின் படகொன்று தீப்பிடித்து நீரில் மூழ்கியதில் 150க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் முயற்சியில் ஈடுபட்ட குடியேற்றவாசிகளே கடலில் உயிரிழந்தனர். படகு தீப்பிடித்ததன் காரணமாக இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தீப்பிடித்த படகில் 200க்கும் அதிகமானவர்கள் காணப்பட்டனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 60 பேரை மீட்டுள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். செனக்கலின் வடமேற்கு செயின்ட் லூயிஸ் கடற்பகுதியிலிருந்து புறப்பட்ட படகே விபத்தில் சிக்கியுள்ளது. ஸ்பெயின் கனரி தீவு மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முயன்றவர்களே பலியாகியுள்ளனர். இந்த வருடம் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவம் இது என ஐநா தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் தேவாலயத்தில் புகுந்து பயங்கரவாதி தாக்குதல், 3 பெண்கள் உயிரிழப்பு. பிரான்ஸ் நாட்டின் நைஸ் நகரில் தேவாலயம் ஒன்றில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே பிரான்ஸ் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. கடந்த மாதம் பிரான்சின் சார்லி ஹெப்டோ பத்திரிகையில் வெளியான நபிகள் நாயகம் குறித்த கேலி சித்திரத்தை
மாணவருக்கு காண்பித்ததால் பாரிஸ் நகரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் சாமுவேல் பேடி என்பவர் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்லாம் மதத்தை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என குறிப்பிட்டார். ஆனால் இம்மானுவேலின் கருத்துக்கு துருக்கி, பாகிஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. துருக்கி அதிபர் எர்டோகனை விமர்சித்து சார்லி ஹெப்டோ சமீபத்தில் கேளிக்கை சித்திரம் ஒன்றை வெளியிட்டது. இதற்கு பதிலடியாக ஈரானைச் சேர்ந்த பத்திரிகை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேலை அரக்கனாக சித்தரித்து கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டது. அதே நேரத்தில் கேலி சித்திரம் வெளியிட்டும் கருத்து சுதந்திர உரிமைகளிலிருந்து பிரான்ஸ் பின்வாங்க போவதில்லை என்றும் உறுதியாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய நாடுகளில் பிரான்ஸ் நாட்டு பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் நைஸ் நகரில் அமைந்துள்ள தேவாலயத்தில் கத்திக்குத்து நடந்துள்ளது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்திலும் பாதுகாவலர் மீது தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. சரியாக காலை 9 மணியளவில் தேவாலயம் அருகே சென்ற மர்ம நபர் கண்ணில் பட்டவர்களை கத்தியால் குத்தியிருக்கின்றார். இதில் 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து அடுத்த சில மணி நேரங்களில் கத்தியோடு மிரட்டல் விடுத்த ஒருவனை பிரான்ஸ் போலீசார் சுட்டுத் தள்ளினர். நபிகள் நாயகத்தின் கேலி சித்திரத்தை பள்ளி வகுப்பில் மாணவர்களிடம் காட்டிய வரலாற்று ஆசிரியர் சாமுவேல் பெடியின் செயலுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாக பயங்கரவாதி தெரிவித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாகவே 2016ஆம் ஆண்டு இதே நைஸ் நகரில் பொதுமக்கள் மீது கண்டெய்னர் லாரியை மோதச் செய்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 86 பேர் உயிரிழந்தனர். மேலும் 458 பேர் படுகாயம் அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் பிரான்ஸ் தூதரகத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல். சவுதி அரேபியாவின் ஜெத்தாவில் உள்ள பிரான்சின் துணை தூதரகத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சிற்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையிலான முறுகல் நிலை தீவிரமடைந்துள்ள நிலையிலேயே இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கூரான பொருளை பயன்படுத்தி சவுதி அரேபிய பிரஜை தூதரக பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கினார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் பயங்கரவாத தாக்குதலில் 3 கொல்லப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் தூதரக பாதுகாப்பு உத்தியோகத்தர் தாக்கப்பட்டதை உறுதி செய்துள்ளது. பிரான்ஸ் தூதரக பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணியாற்றிய தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியரே காயமடைந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. ராஜதந்திர அலுவலகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.